ஓம் முருகா போற்றி. தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்றிவிட்டேன். இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது. உன்னை எப்பொழுதும் காப்பாற்றி வருவது நானே. எந்த சூழலிலும் இருந்து உன்னை காப்பாற்றி வருவது நானே. எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம். எது வந்தாலும் என் பிள்ளையே, காப்பாற்ற நான் இருக்கிறேன். கவலை கொள்ளாதே. என் பிள்ளையே, சில உறவுகளுக்காக நீ எவ்வளவு போராடினாய். இப்பொழுது அவர்கள் உன் நினைவில் கூட இல்லை. உன்னோடு இருக்கும் உறவுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு மகிழ்ச்சியாக இரு. பல கவலைகள் வாழ்வில் அர்த்தமற்றது என உனக்கு புரிந்திருக்கும். வாழ்க்கையை கொண்டாட கிடைக்கும் நேரத்தில் கொண்டாடு. அதை விட்டுவிட்டு கவலை என்னும் சிறையில் அடையாதே. கவலைகளை பிடித்து கொண்டு மகிழ்ச்சியை தவறவிடாதே. இன்னும் உற்சாகமாக இரு. மகிழ்ச்சியாக நினைவுகளை உண்டாக்கு. உன் மனதில் இறுக்கங்களை நான் தளர்த்திடுவேன். உன்னை சுற்றி வேலும் மயிலும் துணையாக இருக்கிறது. நீ கவலை கொள்ளாதே. நீ உன் மனதில் பதிந்த வேதனையை என்னிடம் சொல்லியபோது அதை நான் முழுமையாக உணர்ந்தேன். நீ இப்பொழுது என்னை வெளியில் தேடுகிறாய். ஆனால் உண்மையில் நான் உன் கூடவே இருக்கிறேன். அந்த உண்மையை காண்பது ஒரு தீபம் ஏற்றி ஓம் சரவணபவா என்று கூறு. உன்னை தேடி நான் வருவேன். தினமும் சில நிமிடங்கள் தீபம் ஏற்றி வைத்து உன் மனதை அந்த தீப ஒளியில் நிலைநிறுத்தினால் உனக்கு என் சன்னதி எங்கு இருந்தாலும் காட்சியளிக்கும். உன் எண்ணங்களும் உன் செயல்களும் சுத்தமாக இருந்தால் அது உன் குடும்பத்திற்கும் உனக்கும் மிக பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். அலைந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் என் நாமம் உனக்கு ஆறுதலை அளிக்கும். இன்றுடன் என் ஆசீர்வாதம் உன் நெஞ்சில் அமைதியை வைக்கட்டும். காலையில் எழுந்தவுடன் உன் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். நீ செய்யும் முயற்சிகளில் இனி தடையில்லாமல் வழிகள் திறக்கும். உனக்காக நான் நல்லதே செய்வேன். உனக்காக நல்லதே நடக்கும்.